அருமையானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டதான பிரபலமான சாலமன் என்கிற ராஜா தன் இளம் வயதில் தேசத்தை ஆளும்படியான சிலாக்கியத்தை பெறுகிறான். ஒரு நாள் தனது உயர் அதிகாரிகளோடு சென்று பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்கிறான். அன்று இரவிலே இறைவன் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொல்கிறார். அதற்கு சாலமோன் ராஜா, ஆண்டவரே, நீ தந்ததான இந்த ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று விண்ணப்பிக்கிறான். இவன் கேட்ட இந்த காரியம் இறைவனுடைய பார்வையில உகந்ததாயிருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஐஸ்வர்யத்தையோ நீடித்த ஆயுசை கேட்கவில்லை, பயங்கருடைய பிராணனையும் கேளாமல் நீ ஞானத்தை கேட்டபடியினால நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேளாத செல்வத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்றார். நம்மை இறைவன் கேட்டால் நாம் எதை கேட்போம்? நம்முடைய அவசியமான தேவைகளை கேட்டு நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Like, subscribe and share to spread our Lord's love.